ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் ஜே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா சேடான ரீல்ஸு, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமான ரீல்ஸ், நீங்கள் வந்து காமெடியான ரீல்ஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா காமெடியான ரீல்ஸாக வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும் உங்கள் ஃபீட்ஸில். இல்லை மோட்டிவேட்டான ஒரு ரீல்ஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மோட்டிவேஷனான ரீல்ஸ்லாம் உங்களுக்கு ஃபீட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து யோசிப்பீங்க, எப்படி நம்ம மைண்டில் நினைக்கிறதெல்லாம் ரீல்ஸாக வந்துட்டுருக்கு, எப்படி என் ஃபீட்பேக்கில் அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வருதுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஸோ எதுக்கு டிலே பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம மைண்டை வந்து ரீட் பண்ணுறது இல்லை, ஆனால் நம்ம பிஹேவியரை வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் திரும்பி உங்களுக்கு வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரீல் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக அதே ரீல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரீல் பிடிக்கும் அப்படின்னும் போது திருப்பி அந்த ரீலை வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஸோ அப்படி லைக் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் வந்து நோட் பண்ணோம், ஓகே இவனுக்கு இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்காரிதமில் வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்கும். ஸோ அப்புறம் என்ன, நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஃப்ளட்டாக வந்து ரிப்பீட்டட் ரீல்ஸ் அதே விஷயம் அதே ரிலேட்டடாக ரிப்பீட்டட் ரீல்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன விரும்பி நம்ம திருப்பி ஒரு விஷயத்தை பார்க்குறோமோ, இல்லை நம்ம எந்த விஷயத்தை நம்ம லைக் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான ரீல்ஸ் வந்து அந்த நம்மளுக்கு வந்து சஜஷனில் வர ஆரம்பிக்குது. அல்காரிதமும் அது வந்து பிடிச்சிக்குது. ஸோ அப்படி நம்ம கண்டினியூஸாக ரீல்ஸ் வந்து நம்ம பார்க்க என்ன ஆகுதுன்னா, டைம் ஸ்டாப் மேட்டர்ஸ்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு கூப்பிட்றான். அப்போ அந்த ரீல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க, அது பாஸ் ஆகிடுது அந்த ரீல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இவனுக்கு வந்து இந்த கண்டென்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரீல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அந்த ரீலில் கமெண்ட் பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது, ஓகே நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸை தான் வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அது ரிலேட்டடான வீடியோஸும் உங்களுக்கு வந்து சஜஷனில் நெக்ஸ்ட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு வர தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணுறதையோ இல்லை கமெண்ட் பண்ணுறதையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறது, இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி, ஷேர் கூட ரெண்டாவது விஷயம் தான், நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் வந்து பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது சேம் ரிலேட்டட் ரீல்ஸ் வந்து வரது வந்து ஸ்டாப் ஆகும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு ரீலில் வந்து இல்லை ஒரு போஸ்ட் எதை வேணால் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து அதை லைக் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா அந்த ரீல் ஆர் போஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் சிக்னல் அந்த இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம்க்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் ரொம்ப சேடாக இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேட்டடான ஒரு கோட்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ரீல் வந்து அது ரிலேட்டடாக வருது அப்படின் போது நான் அது வந்து லைக் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துலேயே பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றதுனால இந்த பிரேக்கப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ நான் திருப்பி பார்க்கும்போது என்னடா இது, எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னோடய சுச்சுவேஷன் என்ன, அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸாக வந்துகிட்டே இருக்கு, இல்லை போஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இன்ஸ்டாகிராம் வந்து எங்கேயுமே நம்மளோட கேமரா வச்சுலாம் வந்து நோட் பண்ணல, நம்ம பிஹேவியரை வந்து நோட் பண்ணது லைக், ஷேர், சேவ் இதை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்தது. டிசைனிங் ரிலேட்டடாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு லைக் போட்டு நான் நெக்ஸ்ட் நோத்துனா டிசைனர் ரிலேட்டடாகவே ரீல்ஸ் வருது. ஒரு டிசைனர் கிளைண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற விஷயங்களை வந்து ரிலேட்டடாக வந்துகிட்டே இருக்குது. என்னடா இது வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் அந்த ஒரு இதுலேருந்து வெளியே, அந்த ஃபீச்சர்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எதுவுமே எனக்கு வரலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி ஃபீட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, இது எல்லாமே உங்களோட கரண்ட் எமோஷனல் ஸ்டேட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ரீல்ஸோடு நீங்கள் அட்டாச் ஆகிறீங்க, அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அதனால் திருப்பி உங்களுக்கு அந்த ரீல்ஸும் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, ரிப்பீட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ். இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் மாதிரி இல்லை, இது ஒரு ஈக்கோ சேம்பர் மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி மன உடச்சல் இருப்பீங்க, அப்போ வந்து நீங்கள் சேடான ஒரு ரீல்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
உங்களுக்கு இன்னும் வந்து மன உடைச்சலை தான் வந்து கொடுக்கும். இது வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம எமோஷனலை வச்சு நல்லா ஒரு வேலை ஒன்று பண்ணோம். நம்மளை வந்து ஓகேடா நம்ம வந்து இனிலேருந்து எந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா போதும், முடிஞ்சது சொல்லி திருப்பி நீங்கள் வந்து டிப்ரெஷனில் வந்து உட்காந்துருவீங்க. அண்ட் நீங்கள் ஆங்கராக இருந்தீங்க அப்படின்னா ஆங்கர் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆங்கரை வந்து கோவத்தை வந்து தூண்டிவிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண பதிலாக சேம் மைண்ட் செட் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம சர்ச் பண்ணுறதை வச்சு கூட நம்ம என்ன மாதிரியான ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றத வந்து ஒரு சிக்னல் வந்து அது அல்காரிதமில் வந்து எடுத்துக்குது இன்ஸ்டாகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோட்டிவேட் இழந்து இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ரீல்ஸ் ஸ்டோரி ஒன்று வந்து நீங்கள் போடணும். அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் சர்ச்சில் போயிட்டு மோட்டிவேஷ்னல் தமிழ் கோட்ஸ் இல்லை ரீல்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வரும். அது நீங்கள் எடுத்து ஸ்டோரியில் போடுவீங்க. ஸோ அப்போ அந்த அல்காரிதம் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, ஓகே இவன் இந்த மாதிரி டைப் ரீல்ஸை வந்து சர்ச் பண்ணுறான், ஸோ இது ரிலேட்டடாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரிலேட்டடாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மோட்டிவேஷன் நீங்கள் சர்ச் பண்ண மோட்டிவேஷன் ரீல்ஸ் கொடுக்குதா, இப்போ ஓவர் திங்கிங் ஏதாவது ரிலேட்டடாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது அது ரிலேட்டடாக கொடுக்கும். சக்ஸஸ் ரிலேட்டடாக அதாவது நீங்கள் சர்ச் பண்ணால் அது ரிலேட்டடாக கொடுக்கும். பிரேக்கப், லவ், காமெடி, எதை வேணால் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்ஸில் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கிற காரணம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த மனுஷன் இந்த ஃபேஸில் இருக்கான், ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ரீல்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி போஸ்ட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்லோவாக அந்த இன்ஸ்டாகிராமோட அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால வந்து நான் அந்த இன்ஸ்டாகிராம் பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து உங்கள் லைஃப் ரிலேட்டட் எங்கேயுமே இது வந்து ஷோ பண்ணல. உங்களோட மைண்ட் செட் ரிலேட்டடான விஷயங்கள், உங்கள் லைஃப்பில் சூட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஷோ ஆகுது. நம்ம பண்ணுற இல்லை நம்ம கொடுக்குற மெசேஜஸால், அதாவது அல்காரிதமுக்கு நம்ம கொடுக்குற சிக்னல்ஸால் அது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. பட் ரியாலிட்டி அது கிடையவே கிடையாது. நம்மளோட ஃபீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம என்ன மைண்ட் செட்டில் நம்ம அதை வந்து டச் பண்ணுறோமோ, நம்ம லைக் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இதில் ஒரே ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து எங்கேயுமே வந்து க்ரியேட் பண்ணலை, ஆனால் நம்ம மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை நல்லா பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்குற ரீல்ஸை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சேடாக இருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கண்டென்ட்ஸை போய் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு அன்வான்ட் ரீல்ஸ் வருதுன்னா டக்குன்னு போய் லேர்னிங் ரீல்ஸோ இல்லை வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸோ வந்து நீங்கள் அதை போய் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அந்த ரிலேட்டான ரீல்ஸ் எதுவுமே வந்து வராது. ஸோ அதனால் உங்கள் மைண்ட் செட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது உங்கள் லைஃப்க்கு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்கள் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது ரிலேட்டடாக ஒரே ஒரு டைலாக் வந்து எனக்கு தோணுது. நம்ம மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸும் சேஞ்ச் ஆகும். எதனால் இதை சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு மிரர் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து திரும்பி காட்டும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு யாருன்னா நீ யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டைலாக் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் இப்போது அதையும் தாண்டி உன் இன்ஸ்டாகிராம் சர்ச் டேப் என்னவா இருக்கோ அதுதான் நீயா இருக்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்னவா இருக்கோன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். என்னதான் இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பேற்பட்ட ஆளுகள், நம்ம எப்பேற்பட்ட மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நம்ம நடக்கணும், என்ன மாதிரி நம்ம பேசணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும், என்ன மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை வச்சே நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்ஸில் ஏதாவது அன்வான்ட் ரீல்ஸோ அன்வான்ட் விஷயங்களோ வருது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள், அதை ஸ்டாப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கவும் முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நம்ம தேவையில்லாத விஷயங்கள் தான் அதை விட அதிகமாகவே இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ உங்களுக்கு வந்து தெரியணும் எது வந்து நீங்கள் பார்க்கணும், எது நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி உங்களை மாற்றணும் அப்படின்றத, ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸை உங்களால் மாற்ற முடியுதுன்னா உங்களோட கேரக்டரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து பை ஜோசப் விஜே. பாய்.